அல்லாஹ் இறக்கி வைத்ததை திருக்குர்ஆனை நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால், எங்கள் மீது இறக்கப்பட்டதன் மீதுதான் நம்பிக்கை கொள்வோம் என்று கூறுகிறார்கள். அதற்கு பின்னால் உள்ளவற்றை நிராகரிக்கிறார்கள். ஆனால் இதுவோ குர்ஆன் அவர்களிடம் இருப்பதை உண்மைப்படுத்துகின்ற நிலையில் சத்தியமான வேதமாக இருக்கின்றது. நீங்கள் நம்பிக்கையாளர்களாக இருந்தால் ஏன் அல்லாஹ்வின் முந்தைய நபிமார்களை நீங்கள் கொலை செய்தீர்கள் என்று அவர்களிடம் நபியே நீர் கேட்பீராக. நிச்சயமாக மூசா உங்களிடம் தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்தார். அப்படி இருந்தும் அதன் பின் காளைக்கன்றை தெய்வமாக ஆக்கிக் கொண்டீர்கள். இப்படி செய்து நீங்கள் அக்கிரமக்காரர்களாகி விட்டீர்கள். தூர்மலையை உங்கள் மேல் உயர்த்தி நாம் உங்களுக்கு கொடுத்த தௌராத்தை உறுதியுடன் பற்றிக் கொள்ளுங்கள், அதற்கு செவி சாயுங்கள் என்று உங்களிடம் நாம் வாக்குறுதி வாங்கினோம். அதற்கு அவர்கள் நாங்கள் செவியேற்றோம், மேலும் அதற்கு மாறு செய்தோம் என்று கூறினார்கள். மேலும் அவர்கள் நிராகரித்த காரணத்தினால் அவர்களுடைய இதயங்களில் காளைக்கன்றின் அன்பினை அவர்கள் புகட்டப்பட்டிருந்தார்கள். நீங்கள் நம்பிக்கையாளர்களாக இருந்தால் உங்களுடைய நம்பிக்கை எதை கட்டளையிடுகிறதோ அது மிகவும் கெட்டது என்று நபியே நீர் கூறும். அல்லாஹ்விடத்தில் உள்ள மறுமையின் வீடு சொர்க்கம் மற்ற மனிதர்களுக்கன்றி உங்களுக்கே சொந்தமானது என்பதில் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அதை பெறுவதற்காக மரணத்தை விரும்புங்கள் என்று நபியே நீர் சொல்வீராக. ஆனால் அவர்களின் கரங்கள் முற்படுத்தி வைத்த தீயவற்றின் காரணத்தால் அதை அவர்கள் ஒருபோதும் விரும்பவே மாட்டார்கள். நிச்சயமாக அல்லாஹ் அந்த அக்கிரமக்காரர்களை நன்கு அறிந்தவனாகவே இருக்கின்றான். அவர்கள் மற்ற மனிதர்களை விட, இணை வைப்பவர்களையும் விட இவ்வுலக வாழ்க்கையில் பேராசை உடையவர்களாக இருப்பதை நபியே நீர் நிச்சயமாக காண்பீர். அவர்களில் ஒருவர் தாம் 1000 ஆண்டுகள் வயதளிக்கப்பட வேண்டுமே என்று விரும்புவார். அவ்வாறு அவர் வயதளிக்கப்படுவது நரக வேதனையை விட்டும் அவரை தூரமாக்கி வைக்கக்கூடியதாக இருக்காது. இன்னும் அல்லாஹ் அவர்கள் செய்வதையெல்லாம் கூர்ந்து பார்ப்பவனாக இருக்கின்றான். யார் ஜிப்ரீலுக்கு விரோதியாக இருக்கின்றானோ அவன் அல்லாஹ்வுக்கும் விரோதியாவான் என்று நபியே நீர் கூறும். நிச்சயமாக அவர்தாம் அல்லாஹ்வின் கட்டளை கிணங்கி இதயத்தில் குர்ஆனை இறக்கி வைக்கிறார். அது தனக்கு முன்னுள்ள வேதத்தை உண்மைப்படுத்த கூடியதாகவும் வழிகாட்டியாகவும் நம்பிக்கை கொண்டோருக்கு நன்மாராயமாகவும் இருக்கிறது. எவன் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய வானவர்களுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் ஜிப்ரீலுக்கும் மீகாயிலுக்கும் பகைவனாக இருக்கின்றானோ, நிச்சயமாக அத்தகைய நிராகரிப்பாளர்களுக்கு அல்லாஹ் பகைவனாகவே இருக்கின்றான். நபியே, நிச்சயமாக நாம் தெளிவான வசனங்களை உம்மீது இறக்கி வைத்திருக்கின்றோம். பாவிகளை தவிர வேறு எவரும் அவற்றை நிராகரிக்க மாட்டார்கள். மேலும் அவர்கள் உடன்படிக்கை செய்த போதெல்லாம் அவர்களில் ஒரு பிரிவினர் அவற்றை தூக்கி எறிந்துவிடவில்லையா? மாறாக அவர்களில் பெரும்பாலோர் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள்.